வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் போதமும் காணாத போதம். நூல்வனம் வெளியீடாக 2024 வெளியான இந்த புத்தகத்தை அகர முதல்வன் அவர்கள் எழுதியிருக்காரு. இப்போது இந்த புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போதம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, போதமும் காணாத போதம். போதம் அப்படின்னா என்ன? ஞானம் அல்லது அறிவு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது இருக்கட்டும். இப்போது போர் அப்படிங்கிறதோட கொடுமைகள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா, பார்க்கக்கூடிய புகைப்படங்கள் அல்லது காணொளிகள் இதெல்லாம் வழியாக தான் போருடைய கொடுமைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் செய்திகளில் வரக்கூடிய விஷயங்களும் மட்டும்தான் நமக்கு தெரியும். உண்மையான ஒரு போர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களை எந்த வகையிலெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களால மட்டும்தான் உணர முடியும். அதை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் அதை உணர்ந்து சொல்ல முடியும். அதை சொன்னாலும் நம்மளுக்கு அதை முழு வீச்சில் உள்வாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. ஆனால் இந்த எழுத்தாளரை பொறுத்த வரைக்கும் ஈழத்தை சேர்ந்தவர், அந்த போரின் உச்சக்கட்ட நாட்களில் அங்கே இருந்தவர், அதோட போருடைய அந்த ஆஃப்டர் மேத் என்னங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் அப்படிங்கும்போது அவர் சொல்லும்போது இந்த விஷயங்களை நம்மளால் உணர முடியும். இவரோட சொற்கள் மூலமாக இவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த காட்சி விவரணைகள் எல்லாமே நமக்கு அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் அந்த காட்சிகளை கண் முன்னாடி நிறுத்துகிற மாதிரியுமானதாக தான் இருக்கும். இந்த இதில் இவர் ஏன் போரை பற்றி மட்டும் சொல்கிறாரு, இல்லைன்னா போரில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறதோ இல்லை இழப்புகளை பற்றி மட்டுமே தான் சொல்கிறாரா அப்படின்னு சொன்னால் இல்லை. இதில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது. அதோட கூட அந்த விளைவுகள் எப்படியானதாக இருக்குது, அங்கே இருந்த தொன்மங்கள் எப்படி, அங்கே இருந்த மக்கள் எப்படி, அவர்களுடைய நம்பிக்கைகள் எப்படி, இப்படிங்கிற பல விஷயங்கள், அவர்களோட உணவு முறைகள் எப்படியா இருந்தது, அவர்களுடைய உறவு முறைகள் எப்படியா இருந்தது, இப்படி பல விஷயங்களை இதில் சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் உலகளாவிய அளவில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொன்னால் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இலங்கை தமிழரா அப்படின்னு கேட்கப்படுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ் அப்படின்னாலே இலங்கையில் இருக்கக்கூடியவங்க தான் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வந்திருக்கு. அப்படின்னா அதற்கான பெரிய காரணமாக நான் நினைக்கிறது என்னென்னா, அவர்களுடைய அந்த பெயர் வைக்கிற முறை அப்படிங்கிறது. இன்றைக்கு நாம் காலத்தோட ஒட்டு ஒழுகல் அப்படிங்கிற வகையில் நிறையா அயல் மொழியோட தாக்கத்தினால இன்றைக்கு தமிழ் பெயர்கள் அருகி போய், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் பெயர்கள் அருகி போயிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அவர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பெயர்களாக இருக்குது. இந்த தொகுப்பில் நம்ம அப்படியான பல பெயர்களை கண்டடைய முடியும். அந்த மாதிரி சந்தனன் அப்படிங்கிறதோ, இல்லைன்னா வீரையன்கிற பேர் நம்ம ஊரில் கூட இருக்கலாம், ஆதினி அப்படிங்கிறதோ, இந்த மாதிரியான தமிழ் பெயர்கள் கொண்ட கேரக்டர்ஸ் இதில் வர்றாங்க. இவங்களெல்லாம் பார்க்கலாம். இதோட கூட சொல்லும்போது அந்த தொன்மங்கள், அந்த கடவுள்கள், இந்த விஷயங்கள் எல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தமிழர் முறை எப்படியாக இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம அறிந்துக்கிறதுக்கு ஒரு 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 வழிகாட்டியாக இருக்கக்கூடியதுங்கிறது அவங்களுடைய அந்த படைப்புகள் அப்படிங்கிற வகையில் இந்த தொகுப்பில் சில காட்சிகளை நான் படித்து காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 4-5 இடங்கள்ல இருக்கக்கூடிய கோட்ஸை நான் படித்து காட்டலாம். ஆனால் நான் லாசாராவுக்கு சொன்னது மாதிரி இந்த பர்டிகுலராக இந்த போதம் காணாத போதம்னு ஆரம்பித்தா இந்த மொத்த புக்கையுமே நம்ம ரெஃபரன்ஸாவோ இல்லைன்னா சொல்ல வேண்டிய இடத்துலையோ இருக்கக்கூடிய வகையிலான புத்தகம்தான் இந்த படைப்பு. இப்போ நான் முதல்ல ஒரு சில வரிகளை படித்து காட்டுறேன். போர் அப்படிங்கிறது எதனால போர் அப்படிங்கிறதும் அதற்கான விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னங்கிறதும் இந்த வரிகளில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இத்தனை தியாகங்களும் வெறும் இழப்பாகவே எஞ்சுமென உன்னால் நினைத்து பார்க்க முடிகிறதா? போரை நம்பியதல்ல இந்த போராட்டம். எங்கள் வாழ்வுரிமையை போரின் வழியாக மட்டுமே வலியுறுத்த வேண்டிய நிர்பந்தத்தை நம்ப முடியாதபடி காலம் தருவித்து விட்டது. நீ சொல்வதைப் போல இழப்புகள் வீண் போனாலும் மிஞ்சி இருப்பவர்கள் நினைவு கூறுவர். மாண்டவர்கள் இங்கேயேதான் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த மண் அவர்களின் மேனி. எஞ்சியவர்களை அவர்கள்தான் சுமப்பார்கள். இறுதியில் இழப்பைத்தான் பெறுவோமென்றால் ஞாலத்தின் அறம் புழுத்து போகும். குமட்டல் வாடை மனுஷகுலத்தின் மீது ஈயென பெருகும். அற்பமான நோய்களில் உலகு நொடியும். எம் மனதின் புராதன கண்ணீரும் குருதியும் அறத்தை விடவும் மேன்மையான ஆற்றலோடு தீவிரமாகும். இழப்பின் ஞாபகங்கள் பரம்பரை பரம்பரையாக எங்கள் மாதர்களின் ஆதி குகையுள் அனற்குழம்பென கனன்று கருவாகி வெளியுமிழும் பூர்வீக சந்ததி பெருகும் என்றான்
அப்படின்னு சொல்றது. ஆக இந்த போருக்கான காரணமா இது சொல்லக்கூடியது என்னன்னா, எங்களுடைய அம் உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கு எங்களுக்கு வேற வழி இல்லாம போர் புரிய வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது. இது எந்த ம வகையில, எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நீங்க படிக்கும்போது அத உணர முடியும். ஆனா, இந்த ஒரு இடத்த நான் குறிப்பிட்டு படிச்சு காட்டணும் அப்படின்னு விரும்பினதுனால இந்த வரிகள படிச்சு காமிச்சேன். இன்னொரு பத்திய படிச்சு காட்டுறேன். ஒரு காட்சி, அதுல வந்து இரவு முழுவதும் நிலவும் பனியும் விழித்திருந்தது. அம்மா அடிக்கடி குடங்களையும் படையலில் வைக்கப்பட்டிருந்த செம்பையும் சென்று பார்த்தாள். அளவு குறையவில்லை. வீட்டின் வாசலை விட்டு ஒதுங்கியிருந்தாள். அண்ணா உள்ளே செல்ல ஏதும் தடையாக இருக்கவே கூடாது என ஒழுங்குகள் செய்திருந்தாள். ஆவியாய் அலைக்கழியும் அண்ணாவுக்காக சொந்தக்காரர்கள் சிலரும் காத்திருந்தனர். அற்புதங்களுக்காக காத்திருந்த சனங்களின் கதைகள் இரவை தீண்டியது. வீட்டினுள்ளே ஒரு பல்லி சொன்னது. அதன் நீள ஒளி எல்லோரையும் தன் பக்கம் திருப்பியது. செய்வினைகள் அறுப்பதில் வல்லவளாக இருந்த புறாக்குட்டியத்தை காயப்பட்டு துடிதுடித்த பங்கருக்குள்ள தாகமெடுக்க தண்ணி இல்லாமல் தன்ற ரத்தத்தையே அள்ளி நக்கி இருக்கிறான். அந்த சீவன்ற தாகம் பூலோகத்துல தான் இருக்கு. அவன் வருவான் என்றாள். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் அப்படிங்கிற கேரக்டர் அவர் இறந்து போயிருப்பாரு. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த பங்கரில் வந்து தன்னுடைய ரத்தத்தை நக்கி சாப்பிட்டு வாழ்ந்த மாதிரியான ஒரு நிலையில் இறந்து போன அந்த பையனுக்காக இதில் வந்து இலங்கை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பின்புலம்னு பார்த்தா சைவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் வந்து அதிகமான பேர். அங்கே வைணவம் கிடையாது, சைவ மதம் தான் தழைத்தோங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே இடத்துல இவருடைய கதைகள்லையே கிறிஸ்டியானிட்டி உள்ளே இருக்கிறத சொல்லுவாங்க. அதுக்குள்ள மதம் மாறியவர்களை பற்றின விஷயங்களும் அவங்க எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஒரே வீட்டிலையே ஒருத்தவங்க வந்து இந்து மதத்தை சைவ மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாகவும், இன்னொரு அம்மா வந்து சைவ மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மகன் வந்து கிறித்துவத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸ் இந்த கதைகளில் உண்டு. இந்த பர்டிகுலர் கதையில் அந்த அண்ணன் கேரக்டர் இறந்து போனப்போ படைக்கிறதுக்காக அவனுக்கு வந்து மாட்டுக்கறி படைக்கிறது அப்படிங்கிறத அந்த அம்மா செய்வா. அன்னைக்கு படைக்க வேண்டிய அன்னைக்கு அதை தயார் பண்ணியிருப்பா. அப்போ சொந்தக்காரங்க எல்லாம் வந்து இது என்னது படையல்ல இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை என் பையனுக்கு எதை பிடிக்குமோ அதுதான் நான் படையலிடணும். அப்படி வந்து உங்களுக்கு பிடிச்சதை இல்லை நீங்கள் சொல்கிறத தான் படையலிடணும் அப்படின்னா உங்களுக்கு காரியம் நடந்தால் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறதாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். உண்மை அதுதான் இல்லையா? யாருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு அம்மா அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த கதையில் வந்திருக்கும். இப்படி இந்த இந்த இடத்துல ஒரு கதையில் பார்த்தோம்னா அக்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதாவது இதில் எல்லாரையுமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து உடன் பிறந்த சகோதரி அப்படின்னு இல்லைன்னாலும் அந்த உறவின் முறையில் அடிப்படையில் கூப்பிடும்போது அத்தை என்றும் சித்தி என்றும் இல்லைன்னா அக்கா என்றும் அழைக்கிறதுங்கிறது வந்து அங்கே அவங்களோட பண்பாட்டில் ஒரு கூறாக இருந்திருக்கு. இங்கே நம்மளும் பண்ணிகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஆண்டி அங்கிள் கலாச்சாரத்துக்கு நம்ம மாறி இருக்கோம். அவங்க இன்னும் அப்படி தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது. அந்த அக்கா அப்படிங்கிறவளுக்கு வந்து இந்த போரோட தாக்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது ஒருத்தர் கை கால் இழக்கிறது மட்டும் கிடையாது, அவர்கள் மனதளவில் எவ்வளோ பேதலிச்சு போகிறாங்க அப்படிங்கிறதும், அதனால் ஏற்படக்கூடிய வடுக்களும் அதனால் ஏற்படக்கூடிய துயரங்களும் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த கதையில் நிறைய இடங்களில் வந்திருக்கும். அப்படி அந்த மண்டல வந்து ஷெல்லு தாக்கினதுனால ஒரு பக்கமே இழந்த ஒரு கேரக்டர் அவங்க வருவாங்க. அவங்க இந்த இந்த படைப்பில் வருவாங்க. போர் ஏற்படுத்தக்கூடிய அந்த மனப்பிறழ்வு அப்படிங்கிறது அவங்கள எப்படி கட்டி வச்சிருக்காங்க, இல்லை எப்படியான வந்து விஷயங்கள் எல்லாம் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த மனம் பிறழ்ந்து இருக்கக்கூடியவங்களை கையாளுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது போர் இப்படியான ஒரு கொடுமைகளையும் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, அந்த போரில் இந்த மாதிரி இழந்த அதாவது அவயங்களை இழந்தவர்கள் உண்டு. இதில் வந்து வெறும் துயரங்களும் இந்த அவலங்களும் மட்டும்தான் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கா, இல்லை இது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம வந்து நான் கடவுள் படம் பார்த்துருப்போம். அதில் வந்து வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு தாதாவோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அப்படி இருந்துமே அவங்க எல்லாருமே பல வகையான துயரத்துக்கு ஆட்பட்டவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு, ஒரு பகடி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிற இவங்க கூட அந்த மாதிரியான பகடி இதில் இருக்கும். அந்த பகடி அப்படிங்கிறது போகிற போக்கில் போகிற மாதிரியான பகடி இதில் இருக்கு. இந்த பேய் பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம
கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, அந்த மனப்பிறழ்வு அதுக்கான நியூரலாஜிக்கல் ரீசன்ஸ்னால இப்படி ஆகுறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் வந்து விஞ்ஞானபூர்வமா சொல்லப்பட்டிருந்தாலுமே, இன்றைக்கு இந்த தொகுப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த மனப்பிறழ்வு ஏற்பட்டிருக்கக்கூடியது அல்லது இது நிஜமாவா அப்படின்னு நம்ம ஒருவேளை நிஜமாவே பேய் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான இடங்களும் உண்டு. அப்ப எப்படின்னா, ஒரு ஒரு அக்கா அப்படிங்கிற அந்த கேரக்டர் சொல்றது, அவங்களுக்கு வந்து கால் அ ஒரு கால் வந்து அடிபட்டு துண்டா இருக்கும். ஸோ ஒரு கால் தான் அவங்களுக்கு. அவங்க அந்த வீட்ல வந்து அவங்களோட அந்த மனப்பிறழ்வுனால கத்துறது அப்படிங்கிறதும், ஆ அதாவது அமைதியா இருக்கிறதுங்கிறது அவங்களால இயல்பா முடியாது அப்படிங்கவோ, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி இங்க ஒரு குறிப்பு வந்திருக்கும். அவங்க அப்படி கத்தி அந்த நடந்துக்கிறாங்கங்கும்போது, அந்த வீட்ல இருக்கக்கூடிய அம்மாவும், அந்த தம்பியும் அவங்கள இறுக்கி கட்டி போடுவாங்க. அந்த கட்டி போடும்போது, பார்க்குற எல்லாரும் வந்து ரொம்ப கொடுமைக்காரங்களா இவங்கள வந்து நெனச்சுக்கிட்டாங்க. "என்ன இவ்ளோ கொடுமையா இருக்கீங்க? இவ்ளோ வந்து கொடூரமானவங்களா இருக்கீங்க" அப்படின்னா, "அ அந்த கடவுள விடவா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அந்த இடத்துல ஆசிரியர் வந்து, இறை நம்பிக்கை உள்ளவரா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். ஏன்னா, எப்படி வந்து கருணை அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு இவங்க 2 பேரும் சொன்னாங்கன்னா, இவங்கள கருணை இல்லன்னு சொன்னா, அந்த கருணை உள்ள கருணையே இல்லாத கடவுள விட நாங்க கருணையற்றவங்களா போயிட்டோமா? நாங்க என்ன தப்பு செஞ்சோம் இத்தன கஷ்டத்த அனுபவிக்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இந்த தொகுப்புல நிறைய இடங்கள்ல வந்திருக்கும். அத நெனச்சு பார்க்கும்போது, அண்டை நாடான ஈழத்துல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, நம்ம வந்து எவ்ளோ மனம் வருந்தினோம் அப்படிங்கிறது வந்து வருந்தினவங்களுக்கு நல்லா தெரியும். அ அத பத்தி எதுவுமே தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா, அங்க நடக்கக்கூடியது நம்ம வீட்ல நடந்த ஒரு பிரச்சனையா பார்த்த எத்தனையோ பேரு இது அத்தனையுமே அனுபவிச்சிருப்பாங்களா இருக்கும். இதுல வந்து காதல் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த புத்தகத்துல காதலும் இருக்கு, துரோகம் இருக்கு, காதல் இருக்கு. அம் அப்ப இப்போ ஈழத்துக்காக போராடினவங்க விடுதலை புலிகள் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கான ஆதரவா மட்டும் இருக்கா அப்படின்னா இல்ல. அதுல இருக்கக்கூடிய அம் அ விரிசல்கள், இல்ல அதுல இருக்கக்கூடிய சில அ தவறுகள் அதையெல்லாமுமே இதில இடம்பெற்றிருக்கு. கடைசியா ஒரு கதை இடம்பெற்றிருக்கும். அதோட நான் இந்த தொகுப்ப அறிமுகப்படுத்துறதுக்கான இத நிறுத்திக்கலான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது வந்து அறிமுகப்படுத்தணும்னு நெனைக்கும்போது, நான் எவ்ளோ தடவ படிச்சு பார்த்தாலுமே, இன்னும் அப்படின்னு நான் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோன்ற அளவுல தான் இருந்ததே தவிர, இத எந்த இடத்துல வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியல. இந்த கடைசி இதில எப்படின்னா, ஒரு ஒரு அம்மா, பையன் இருப்பாங்க. ஒரு ஒரு அதியமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு. அதியன்கிற கேரக்டர் அவர் வந்து முகாம்ல இருக்கக்கூடியவர். அவர் ஒரு போராளி அப்படிங்கும்போது, அவருக்கு இந்த அம்மா வந்து ஒரு சமைச்சு குடுப்பாங்க. எடுத்துட்டு போய் இந்த பையன் பார்ப்பான். அந்த இடத்துல அவர் வந்து எப்பவுமே இயக்கம், அதோட விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இயங்கிக் கொண்டிருந்த ஒருத்தரு. அவருக்கு இந்த பையன் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கும்போது, அவர் அத வாங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தேன்னா இருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அம்மாங்கிற கேரக்டர் அந்த ஆள வந்து அவன ஒரு விசரன் அப்படிங்கும்போது அது பைத்தியம். கொஞ்சம் இதுவா இருக்கு, இன்னசென்ட்டா இருக்கிறது. விசரன்னா அந்த பைத்தியங்கிற அ அ அர்த்தத்துல தான் இருக்கு. அப்படின்னு அந்த ஆள குறிப்பிடுவாங்க. கடைசியா அந்த ஆள வந்து இயக்கம் வந்து சுட்டுக் கொல்லுடுது அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா, அவர் சில விஷயங்கள கசிய விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ம் த இயக்கத்தோட அ ரகசியங்கள இது குடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர பலி குடுத்துருப்பாங்க. அத ஈ அத வந்து ஏத்துக்க முடியாத இந்த அம்மா வந்து போராடி பாப்பாங்க. அது தப்பு. அவர் தப்பு செய்யல அப்படிங்கிறத சொல்ல பாப்பாங்க. கடைசியா தான் அந்த பையனுக்கு தெரிய வரும். அந்த இறந்து போனவர் தான் இவனுடைய அப்பா அப்படிங்கிறது. அந்த அம்மாக்கு அவர் வந்து ஒரு ஒரு பயன்படுத்தாத ஒரு தோட்டாவ குடுத்திருப்பாரு. அந்த தோட்டாவ தன்னுடைய குரல் வளையில அமுக்கிக்கிட்டு அவங்க செத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒண்ணு இடம்பெற்றிருக்கும். இப்படி இதுல இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொரு கதையுமே வந்து, அந்த கதைக்கு பின்னாடியான விஷயங்கள் அப்படிங்கிறதும், அந்த வலியையும் ரொம்ப எதார்த்தமாவும், அதே சமயத்துல ஆழமா நமக்கு பதியிற மாதிரியான வகையிலயும் ஆசிரியர் குடுத்திருக்காரு. நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து இந்த புத்தகத்த ஒவ்வொரு 25 அத்தியாயங்களாக இருக்கு. இதுல வந்து இத வந்து "தூங்கதை" அப்படின்னு சொல்றாரு. இது என்ன வடிவு? ஓடே அப்படின்னு சொல்ற அந்த வடிவத்துல இருக்கக்கூடியது. இது அவருடைய பிளாக் ஸ்பாட்லயே இடம்பெற்றிருந்த அ ம் கட்டுரைகள் தான். இப்படி இந்த தொகுப்பு முழுவதுமே காதல், துரோகம், வலி, போர், அம் இப்படி பல விஷயங்கள உள்ளடக்கின இந்த தொகுப்ப கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அ ரிக்வெஸ்ட். ஸோ இந்த புத்தகத்த உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.